ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு காமாக்கியா கோலம், சக்தி பீடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சக்தி பீடம் இந்த கோவில். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு டூர் போயிருந்தேன், அந்த எல்லாத்தையும் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. அதுல இந்த காமாக்கியா கோவில்ங்கிறது என்னன்னாக்கா, கவுஹாத்தியில் தான் இந்த கோவில் இருக்கு. இது பிரம்மபுத்திரா நதியினுடைய தெற்கு கரையில இருக்கிற நீலாஞ்சல் அப்படிங்கிற மலை பிரதேசத்தில் தான் இந்த அம்பாள் இருக்கா. இந்த அம்பாளை சுற்றிலும் தசமகா வித்யா கோவில்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த மலையில காமாக்கியா கோவில் சிகரம் வைத்தவள் போல இருக்கிறது இந்த கோவில். மற்ற கோவில்லாம் அவளை சுத்தி, அந்த காமாக்கியா கோவிலை சுத்தி மற்ற வித்யாக்கள்லாம், தசமகா வித்யாக்கள்லாம் அங்க இருக்கா. இந்த பிரதானமான இந்த காமாக்கியா கோவில் 3 அறைகள் இருக்கிறது. அது மிக அறை ரொம்ப பெரியதாக செவ்வளவு வடிவமாக உள்ளது. அதில் கமலா தெய்வம், நடு அறையில சதுரமாகவும் மாதங்கி தெய்வமும் உள்ளது. அனைத்து வழிபாடுகளும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் மட்டும்தான் அங்க செய்யப்படுகிறது. எந்த தெய்வமே இல்லாம தண்ணீருடன் மட்டுமே இருக்கும் கடைசி அறை தான் அந்த கர்ப்பகிரகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாறையில போய் பார்த்தோம்னாக்கா முக்கோண திறப்பு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சி படி மாதிரி இறங்கி கீழே போனாக்கா அங்க அந்த தண்ணியில தான் ஒரு பாறை, அந்த பாறையில தான் யோனி மாதிரி ஒரு பிளவு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதை கூட ஏன்னா நம்ம அதை நேரம் நல்லபடியா பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு லைட் வெளிச்சம்லாம் கிடையாது, அங்க எல்லாமே விளக்கு வெளிச்சம் தான் அங்க. அதுல அந்த யோனிக்கு நல்லா ஒரு துணியை போட்டு அதுல புஷ்பங்கள் எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காரு. அதை சுத்திலும் நீர் தான் அங்க இருக்கு. அது ஒரு பாறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அங்க எப்படின்னாக்கா, நம்மள மாதிரி அர்ச்சனை எல்லாம் கிடையாது. அங்க ஸ்பரிச தரிசனம் தான். அதை நம்ம தொட்டு தான் நம்ம உணர முடியும் வழியா, அது நேர்ல எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனாக்கா அவங்க தொடர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் இந்த காமாக்கியாவின் கோயிலுடைய ஒரு கர்ப்பகிரகத்தினுடைய இப்படிதான் இருக்காங்க. இது என்னன்னாக்கா, அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். தாட்சாயினி சிவன் பேச்சை கேட்காம போய் கோபப்பட்டு தன்னை நெருப்புல விழுந்து தானே மாச்சிட்டா. அப்புறம் சிவபெருமான் கோபத்துல எடுத்து இந்த மாதிரி நர்த்தனம் ஆடுறப்போ ஒவ்வொரு இடத்துல விழுந்தது தான் இந்த 51 சக்தி பீடங்கள் சொல்றான். அந்த சக்தி பீடங்கள்ல மிகவும் பிரதானமானது இந்த சக்தி பீடம் தான். இந்த சக்தி பீடத்துல இந்த 3 தெய்வங்கள் இந்த ஒரு காமாக்கியா கோவிலுக்குள்ள போனாலே பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, மற்ற வித்யாக்கள்லாம் இருக்காளே, அவ எல்லாருமே இந்த இந்த மலையிலேயே சுத்தி ஒவ்வொரு இடத்துல இருக்கா. இந்த தசமகா வித்யாக்கள்லாம் யாருன்னாக்கா, முதலாவதாக வர காளி. இவள் காலத்தை வென்றவர். 2வது தேவி தாராதேவி. இவள் வழிகாட்டும் அன்னை. 3வது ஷோடசி தான் திரிபுர சுந்தரி. 16 வயதுடைய பேரழகியவோ. அப்புறம் புவனேஸ்வரி, பிரபஞ்சத்தினுடைய அன்னையே புவனேஸ்வரி தான். பைரவி ரொம்ப பயங்கரமானவள். இந்த பைரவிக்கு போற இடம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 250 படிக்கட்டுக்கு இருக்கு. எல்லாமே இந்த மாதிரிதான் கோவில். எல்லாமே படி இறங்கி கீழே போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி படி ஏறணும். ஏன்னா எல்லாம் மலை பிரதேசங்கள் இல்லையா, அப்படிதான் இருக்கு. அடுத்து சின்னமஸ்தா. இந்த சின்னமஸ்தா எப்படின்னாக்கா, தன் தலையே தானே கொய்துண்டு ஒரு தியாகத்தினுடைய அடையாளமாக இவள் சொல்லப்படுகிறாள். அடுத்து தூமாவதி. இவ விதமை கோலம் கொண்டவள், அதாவது துன்பங்கள் எல்லாம் நீக்குபவள் அப்படின்னு சொல்றாள். அடுத்தது பஹ்லாமுகி, அதாவது எதிரிகளை எல்லாம் ஸ்தம்பிக்க வச்சிருவாளா இந்த பஹ்லாமுகி. மாதங்கி எல்லா கலைகளும் அதிபதி. நம்ம இந்த மாதங்கி ஒரு நவராத்திரியில ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி கமலா, செல்வத்தின் தேவதை, லக்ஷ்மின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா தென்னிந்தியாவில் எடுத்துட்டோம்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நமக்கு அம்பாளுடைய வழிபாடுனாக்கா துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த மாதிரி வழிபாடுகள் தான் நம்ம அம்பாளை வழிபடுறோம். இந்த தசமகா வித்யா வழிபாடுங்கிறது தென்னிந்தியாவில் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சில கோவில்கள்ல இந்த தசமகா வித்யாங்களுடைய உருவங்கள் பிரகாரத்துல வரைந்து வைத்திருக்கிறத எங்கேயாவது பார்க்கலாம். அப்புறம் இங்க வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இங்க தாந்திரீக வழிபாட்டு முறை தான் இங்க இருக்கு. ஒவ்வொரு மகா வித்யாவிற்கும் தனித்துவமான மந்திரங்களும் வழிபாட்டு முறைகளும் இங்க இருக்கு. இங்க நடைபெறுகின்ற அப்பாச்சி மேலா, அந்த 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 மேலா நடக்கிறப்ப இந்த 10 தேவதைகளுடைய சக்தியும் ரொம்ப உச்சத்துல இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த அம்பாஸ் உற்சவம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, மார்ச் மாசத்துல தான் வருது. இது அந்த அம்பாளுடைய யோனி எழுந்த இடம் இல்லையா, அதனால அம்பாவினுடைய அந்த பீரியட்ஸ் டைம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிரம்மபுத்திராவினுடைய நதி சிகப்பு கலராக 3 நாளைக்கு மாறிடுமா.
அந்த 3 நாளைக்கு வந்து அந்த கோவிலில் நடையெல்லாம் சாத்திட்டு துர்கா பூஜையோட செய்து முடிப்பாளாம். இதுதான் வந்து இந்த கோவிலுடைய ரொம்ப விசேஷமான ஒரு பூஜையாக வந்து இங்க வந்து சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து ஒரு காமாக்கியா கோவிலினுடைய ஒரு வரலாறு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மற்ற தசமகா வித்யாக்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காமாக்கியா கோவிலினுடைய 3 வித்யாக்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மற்ற வித்யாக்கள்லாம் இருக்கா, அவளை பற்றி நான் ஒன்றொன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தசமகா வித்யாலயில் ஒவ்வொரு வித்யாவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.